சொந்தங்களே நம்ம டீமோட கடினமான உழைப்பை பத்தி கேட்க போறோம். ஏலே நீ எத்தனை வருஷம் வேலை பார்க்கா? நான் வேலைக்கு ஒரு 6 வருஷம் இதோட. சரி, இந்த வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் கம்ப்ளீட். சரி, சட்டை என்ன இவ்வளவு ஈரமா இருக்கு? சட்டை ஃபுல்லா வேற தண்ணி வேற தண்ணி. ஆமா, காலக்குள்ள உழைப்பு அதுமாதிரி நம்ம வேலைக்கு வந்து வச்சுக்கேன் கரெக்டா 1/2 மணி நேரம் தான். சரி, 1/2 மணி சட்டையில இருந்து எல்லாமே வேத்துரும், உடம்பு ஃபுல்லா வேத்துரும். சரி சரி, நம்ம ஜிம்முக்கே போக வேண்டாவனே, இது உடம்பு குறைக்க நம்மகிட்ட ஒரு வழி இருக்குது. வேலைக்கு வந்து இப்ப ஆளுக்கு குண்டா இருக்குன்னு வச்சுக்கேன், வேலைக்கு வந்தா போதும். ஆனா உடம்பு மெலியும், அதுக்கப்புறம் தான் ஒரு லெவலுக்கு அப்புறம் அப்படி ஃபிட் ஆயிரும். சரி சரி, ஆமா, அதான் அதுக்கப்புறம் மெலியாது. ஆனா கண்டிப்பா உடம்பு மெலியும். வேலைக்கு அந்த மம்டியால செஞ்சால உடம்பு மெலியாது. நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டாலும் எப்படி உடம்பு மெலியதான் செய்யும். சரி சரி, ஆமா, நம்மளுக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, அதனால அப்படி நம்ம செட் ஆயிட்டு. ஆமா, சரி பாசே பச்சைக்கிளி பாசே சொல்லு. சரி, நீ இந்த வேலைக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம் ஆகுது. இந்த வேலை செஞ்சா ஃபிட்னஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? உடம்பு நல்லா கெதியா இருக்கும். கெதியா இருக்குண்ணே. ஆமா, எந்த நோய் நொடியிலும் கிடையாது. ஒரு நோய் நொடி வராது. சரி சரி. அப்புறம் பாசே, ரமேஷ் பாசே, சட்டை எல்லாம் இவ்வளவு ஈரமா இருக்கு உங்களுக்கு? எவ்வளவு வேக மாட்டோமோ அவ்வளவு உடம்பு ஸ்வீட் ஆகி தன்னால சட்டையை வந்து புரிஞ்சு காட்டுங்க. என் மாடி இவைதான் கடுமையான உழைப்புக்கு வேர்வை துணி. சரி சரி, இந்த வேலை செய்ய உங்களுக்கு எப்படி இருக்கு மனசு? வேலை செய்யறதுக்கு இந்த வேலை எவ்வளோ நம்ம காலையில 11 மணி 12 மணிக்குள்ள வீட்டுக்கு போயிருவோம். சரி, இதே லாரி ஓட்ட போனோம்னா சாயந்தரம் 6 மணி ஆகும். இது இப்போ வீட்டுல போய் ஒரு வேலையை பாத்துக்கலாம். என்ன வேலை பாத்துக்கலாம். இது வேலை பிடிச்சி போச்சு. இந்த வேலை வீட்டுக்கு போய் என்ன வேலை பார்ப்பீங்க? வீட்டுல போய் சின்ன நம்ம வீட்டுல விவசாயம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை வெட்டது. சோறு பொங்கியா? இது சோறு பொங்க பாசே? அப்படியா பொங்குவேன். குழம்பு எல்லாம் வச்சு கொடுத்துருவேன். அப்போ உங்க வைஃப் வந்து கொடுத்து வச்சவங்க? ஆமா. சரி சரி, நீங்க சோறு கறி பொங்கலா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது, ஒரே வேலை மட்டும் தான். எல்லாம் மாண்டி மாதிரி உங்களுக்கு. அப்படி அப்ப நம்ம கல்யாணம் முடிச்சாகி இல்ல கல்யாணம் முடிச்சு நம்மளும் இதே கெதி தான் உங்களுக்கு. எனக்கே பயமாலாம் இருக்கு. அப்ப பாத்துக்க, பச்சைக்கு இதே வேலை தான் உங்களுக்கு. 2 பேருக்கும் அதே வேலை தான். அதே வேலை தான் உங்களுக்கு. சோறு போனா ஒரு பாத்திரங்கள் வரும் உங்களுக்கு. அதான பச்சையிலே 2 பேர் பார்ட்னர் போலனே.